Basic syntax of C program. So first வந்து comment section. So comment வந்து ரெண்டு டைப் இருக்கு. Multi-line and single line comment. Multi-line எப்படி கொடுக்கிறதுனா backslash போட்டு star போட்டு comment எழுதுனதுக்கு அப்புறம் star போட்டு backslash போடணும். இது வந்து multi-line comment. இதுல வந்து நிறைய லைன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா program அதனுடைய informations எல்லாமே நம்ம கமெண்டா எழுதிக்கலாம். இது சிங்கிள் லைன்ல கமெண்ட் எழுதணும் அப்படின்னா டபுள் பேக்ஸ்லாஷ் போட்டு கமெண்ட். இது வந்து எங்க யூஸ் ஆகும்னா நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராமுடைய ஒவ்வொரு லைன் பத்தி அது என்ன யூஸ் அப்படின்னு அந்த சிங்கிள் லைன்ல வந்து நம்ம எழுதலாம். அதுக்கு யூஸ் பண்றது தான் சிங்கிள் லைன் கமெண்ட் டபுள் பேக்ஸ்லாஷ். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல் பார்ட் தான். நம்ம ப்ரோக்ராமுக்கு அது நம்ம தேவை அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு பெரிய ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும் போதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட் எது அந்த இடத்துல நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுட்டே போனோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்து அதை வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதை ரீட் பண்ணி வேகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து கம்பைல் பண்ணும்போது இந்த கமெண்ட் செக்ஷன் பார்ட்டை வந்து அப்படியே வந்து டெலீட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து ஹெடர் ஃபைல் பார்ட்டு. ஸோ ஹெடர் ஃபைல் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்ம ப்ரோக்ராம்ல வேல்யூஸ் வந்து கீபோர்டு வழியா யூசர் வந்து கொடுக்கவும் முடியும். அண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூஸை ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த ஹெடர் ஃபைல் தான் யூஸ் ஆக போகுது. இது கொடுக்கல அப்படின்னா எந்த இன்புட் வேலையும் நடக்காது, எந்த அவுட்புட் வேலையுமே நடக்காது. ஸோ இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா #include less than and greater than stdio.getch. ஸோ stdio.getchன்றது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு ஹெடர் ஃபைல் நேம், ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், அதாவது இன்புட் ஃபங்க்ஷன் அவுட்புட் ஃபங்க்ஷன் இது எல்லாமே இந்த ஹெடர் ஃபைலுக்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஹச்ன்றது ஹெடர் ஃபைல். ஹேஷ்ன்றது என்ன குறிக்குது அப்படின்னா ப்ரீப்ராசஸர் டைரக்டிவ். இன்க்ளூட்ன்றது ஒரு கீவேர்டு. ஸோ கம்பைலருக்கு ஒரு கீவேர்டு வந்து கொடுக்குது. கீவேர்டு வந்து இந்த கீவேர்டு கொடுத்தா அந்த கம்பைலர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நம்ம ஹெடர் ஃபைல் எல்லாத்தையுமே நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி லிங்க் பண்ற வேலை தான் லிங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்கிங் ப்ராசஸ் வந்து எப்போ நடக்கும்னா கம்பைலர் கம்பைல் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு போற முன்னாடியே இந்த ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ற வேலையெல்லாம் இந்த இடத்துல நம்ம இந்த ஹெடர் ஃபைலை கொடுத்துட்டோம்னாலே அதை ரீட் பண்ணி அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிரும். இந்த stdio.getchக்குள்ள என்ன இருக்கும்னா printf ஃபங்க்ஷன் அவுட்புட் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எப்படி வேலை செய்யணும் அப்படின்ற ஃபுல் டீடைல் ஆஃப் த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி இந்த ஹெடர் ஃபைலுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ப்ரோக்ராம்ல இந்த printf scanf இது எல்லாமே ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் தான் பண்றோம். ஆனா அதனுடைய டெஃபினிஷன் எல்லாமே எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா stdio.getchக்குள்ள இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த டிக்ளரேஷன் டெஃபினிஷன் அதெல்லாம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா இந்த printf ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இது வந்து இந்த ஒரு லைன்றது வந்து டிக்ளரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷன் மெயின் பட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இருக்கு அண்ட் ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருக்கு. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய லைன் இருக்கு. இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள மூணு லைன் இருக்கு. அப்பனா இந்த மெயின் ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்ய போகுதுன்றத நான் 3 லைனா கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து டெஃபினிஷன். இந்த ஃபுல் பார்ட் தான் டெஃபினிஷன் பார்ட். ஓகேவா? சிங்கிள் லைனா நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து ஜஸ்ட் டிக்ளேர். அது எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு மல்டிபிள் லைன்ல கொடுத்தோம்னா அதுதான் டெஃபினிஷன். அது எல்லாமே தான் அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெடர் ஃபைல் வந்து #include con.io.getch. கான்னா கன்சோல்னா ஸ்கிரீன் அவுட்புட் ஸ்கிரீன், அதாவது மானிட்டர் ஸ்கிரீன். அதுல வந்து இன்புட் கொடுக்கறதுக்கும் அண்ட் அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்றதுக்கும் ஸோ அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்றோம்? CLR SCR ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் இது ஒரு con.io.getchல இருக்கக்கூடிய பில்ட்-இன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் get ch க்ளோஸ் பிரேஸ் அண்ட் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் வந்து எதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா con.io.getch. ஸோ இந்த con.io.getch கொடுத்தாதான் இந்த ஃபங்க்ஷனும் அந்த கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷனும் அண்ட் ch ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் வேலை செய்யும்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் இப்போ நம்ம ஹெடர் ஃபைல்லாம் கொடுத்தாச்சு. இந்த ஹெடர் ஃபைலில் இருக்கக்கூடிய அந்த stdio.getch ஃபைலையும் கானாயோ.getch ஃபைலையும் என்ன பண்ணும், கம்பைல் பண்ணும்போது என்ன பண்ணும், லிங்கிங் ப்ராசஸ்னு ஒரு ப்ராசஸை நடத்தும். அது மூலமா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ப்ரோக்ராமுடைய என்ட்ரி பாயிண்டே மெயின் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் போட்டோம்னா அதை வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் தான் கம்பைலருடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ அது எங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும், அங்கே தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே மெயின் ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத நம்ம எது மூலமா கொடுக்கணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் டைப் மூலமாக தான் கொடுக்க போகிறோம். இப்போ வாய்டுன்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் டைப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த வாய்டுன்ற வேர்டு வந்து கீவேர்டு வந்து என்ன வந்து கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், இந்த மெயின் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூவும் கொடுக்க போறது கிடையாது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதே நான் வாய்டுக்கு பதிலாக இன்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல இன்டீஜர் வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ ஓகே, வாய்டு கொடுத்துருக்கோம், மெயின் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூம் ரிட்டர்ன் பண்ண போறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கம்பைலர் என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆனதுக்கப்புறம் எதை வந்து பார்க்கும்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் கர்லி பிரேஸ் எங்க இருக்குன்னு தான் பார்க்கும். ஸோ ஓப்பன் கர்லி பிரேஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். அதே மாதிரி க்ளோஸ் கர்லி பிரேஸ் நெக்ஸ்ட் நீங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை மிஸ் பண்ணாம ப்ரோக்ராம்ல அந்த கர்லி பிரேஸ் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பெரிய ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த லாஸ்ட் கர்லி பிரேஸ் வந்து எங்க மிஸ் பண்ணியிருப்போம். அதனால இங்கே ஸ்டார்டிங்கே நம்ம கொடுத்துட்டு அந்த பிரேசஸ்க்கு நடுவுல நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதலாம். ஸோ ப்ரோக்ராம் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் சேர்ந்தது தான் ப்ரோக்ராம். ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். CLR SCR clear screen function. இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யும்னா, இது எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, கானாயோ.getch. இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யும், இந்த ஃபங்க்ஷன் என்னுடைய அவுட்புட் ஸ்கிரீன், கன்சோல் ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீன்ல ஏதாவது வந்து ஆல்ரெடி ஏதாவது எழுதுனது இருக்குது, பிரிண்ட் ஆனது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போயிட்டு கிளியர் பண்ணி எரேஸ் பண்ணிட்டு, இப்போ நான் என்ன ப்ரோக்ராம் வந்து ரன் பண்றேனோ அதனுடைய அவுட்புட் மட்டும்தான் அங்கே வந்து இருக்கும். ஸோ அந்த வேலையை, அந்த ஆல்ரெடி இருக்கிறது எரேஸ் பண்ற வேலையை பண்றது தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து printf. ஸோ எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஹலோ வேர்ல்டுன்ற இந்த டெக்ஸ்ட் வந்து மெசேஜா அங்கே டிஸ்பிளே ஆகணும் அவுட்புட் ஸ்கிரீன்ல. ஸோ printf ஓப்பன் பிரேஸ் போடணும், டபுள் கொட்டேஷன், ஓப்பன் டபுள் கொட்டேஷன், க்ளோஸ் டபுள் கொட்டேஷன். ஸோ இதுக்குள்ளதான் நம்மளுடைய மெசேஜ் இருக்க போது. அதுக்கப்புறம் பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் ஒவ்வொரு லைன் ஸ்டேட்மெண்ட் லைனோட எண்ட்லேயும் கண்டிப்பா என்ன கொடுக்கணும், செமிகோலன் கொடுக்கணும். CLR SCR clear screen function செமிகோலன், printf open brace close brace செமிகோலன். அதே மாதிரி லாஸ்ட் HCH. ஸோ HCH வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு லாஸ்ட்லேயுமே செமிகோலன். HCHனா என்ன அப்படின்னா, சேம் கன்சோல் அவுட்புட் ஸ்கிரீன் வந்து நம்மளுடைய மெசேஜ் என்ன ஆகும், இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு, பிரிண்ட் ஆனது உடனே நம்மளுக்கு ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிடக்கூடாது. அவுட்புட் ஸ்கிரீன் வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணணும். எது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, கெட் கேரக்டர் ஃப்ரம் யூசர். நான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கீபோர்ட் வழியா ஏதோ ஒரு பட்டன் கீ ப்ரெஸ் பண்ண உடனே தான் அந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் சோர்ஸ் ப்ரோக்ராம்க்கே வரணும். அந்த ஸ்க்ரீன் அது வரைக்கும் வந்து பாஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து getch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கேரக்டர் நம்ம எப்போ வந்து ஏதாவது ஒரு கீ கொடுக்குறோமோ அது வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் அப்படியே நிற்கும். நம்ம ஏதாவது ப்ரெஸ் பண்ண உடனே க்ளோஸ் பண்ணிட்டு என்ன ஆயிரும், நம்மளுடைய சோர்ஸ் ப்ரோக்ராம்க்கே வந்துடும். இந்த வேலையை பார்க்கறதா HCH ஃபங்க்ஷன். இது எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, conio.getch என்ற ஹெடர் ஃபைலுக்குள்ள அதனுடைய டெஃபனிஷன் எல்லாமே அதில் ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்டா என்ன பண்ணணும், க்ளோஸ் கர்லி பிரேஸ் வந்து போட்டு ப்ரோக்ராம் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சேர்ந்தது தான் ப்ரோக்ராம். அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, கலெக்ஷன் ஆஃப் டோக்கன் சேர்ந்தது தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கிரியேட் ஆகுது. ஸோ டோக்கன்ஸ் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம்னா printfன்றது ஒரு டோக்கன், அண்ட் இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் ஒரு டோக்கன் எடுத்துக்கும், அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த கொட்டேஷன் அது ஒரு டோக்கன், அண்ட் செமிகோலன் அது ஒரு டோக்கன். அதாவது டோக்கன் அப்படின்றது இப்போ printfன்றது என்ன அப்படின்னா அது ஒரு கீவேர்டு. ஸோ அது ஒரு கீவேர்டு. அந்த என்ன டைப் ஆஃப் டோக்கன் அப்படின்னா ஒரு கீவேர்டு. அண்ட் கொட்டேஷன்றது அது வந்து ஒரு சிம்பல், அது ஒரு டோக்கன். அண்ட் செமிகோலன் அது ஒரு சிம்பல், அது ஒரு டோக்கன்.
அப்படி கலெக்ஷன் ஆஃப் டோக்கன் சேர்ந்துட்டு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா கிரியேட் ஆகுது. ஸோ அந்த டோக்கன் தான் பேசிக்கா சி ப்ரோக்ராமுடைய பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல். ஸோ ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம் ஃபைலை. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்க போறோம். ஓகே, சி ப்ரோக்ராம் அண்ட் ப்ராஜெக்ட் நேம். நெக்ஸ்ட் ஃபைல்ஸ் நியூ ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். pgm1.c. ஓகே, இதில் போயிட்டு நம்ம ஹெடர் ஃபைல் ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிறோம். as include stdio.h. next header file has include canivo.h. next return type void. so main function open curly brace close curly brace. within curly brace ல தான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் வந்து printf clear screen function hexes function இல்லைனா என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் printf கொடுத்து hello world டபுள் கொட்டேஷன் கொடுத்து அதுல டைப் பண்ணிட்டு க்ளோஸ் brace and semicolon. இப்போ இதை சேவ் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் key plus F2 சேவ் பண்ணியாச்சு. இப்போ கம்பைல் பண்ணுறதுக்கு Alt plus F9. ஸோ சக்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு Control plus F9. ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனே காட்டல. ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கு HCH ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் key plus F2. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, பட் இங்கே வந்து நம்மளுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் அவுட்புட் பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி நிற்கிது. ஸோ நம்ம ஏதாவது கீ ப்ரெஸ் பண்ணால் அது வெளியில் வந்துடும். ஆனால் இங்கே அவுட்புட் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நிறைய ரன் பண்ணி பார்த்தப்போ பிரிண்டான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாமே எனக்கு கிளியர் ஆகிட்டு கரண்ட்டாக நான் ரன் பண்ணுற விஷயம் மட்டும் எனக்கு இருக்கணும் அப்படின்னா ஸோ நான் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துடும் வெளியில் சோர்ஸ் ப்ரோக்ராம். அதுக்கு தான் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? CLR SCR ஓப்பன் க்ளோஸ் brace semicolon. ஸோ ஃபங்க்ஷன் key plus F2 ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரன் பண்ணோம். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணலாம். சக்ஸஸ். அடுத்து ரன் பண்ணுறேன். என்டர் F9 Control plus F9 hello world. ஸோ இப்போ எல்லாமே நம்மளுக்கு கிளியர் ஆகிட்டு ஜஸ்ட் அவுட்புட் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் HCH ஃபங்க்ஷன் ஸோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே பாஸ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணதும் வெளியில் வந்துருச்சு. ஸோ இதுதான் பேசிக் hello world ப்ரோக்ராம். ஸோ இதில் ஜஸ்ட் printf ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜை டிஸ்பிளே பண்ணலாம். நம்ம என்ன கொடுக்குறோமோ டபுள் கொட்டேஷனுக்குள்ள அது எல்லாமே அப்படியே வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிரும். ஸோ யூசிங் printf ஃபங்க்ஷன். printf ஃபங்க்ஷன் எதில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா stdio.h ஹெடர் ஃபைல்ல இந்த clear screen and HCH ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே canivo.hல ஸ்டோர் ஆயிருக்கு. கம்பைலர் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன். அதை நம்ம உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் key plus F8 ஃபங்க்ஷன் key plus F8 கொடுத்தோம்னா ஸோ எந்த லைன்ல வந்து நம்மளுக்கு வந்து கம்பைல் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்க வருது? மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வருது. அடுத்து ஸ்க்ரீன் கிளியர் பண்ணும். நெக்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அடுத்து நம்மகிட்ட கேரக்டர் கெட் பண்ணும். ஸோ கெட் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ கெட் பண்ணி கொடுத்ததும் லாஸ்ட் curly brace. ஃபங்க்ஷன் key plus F8 அதோட ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணும். இதான் கம்பைல் ப்ராசஸ்.